பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இதனால இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவற்றை பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 60வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு போய்க்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான சத்தியத்தை நமக்கு காண்பித்து தருகிறது. ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். அவர்களை குறித்து இந்த வசனம் சொல்கிறது, அவர்கள் கடற்கரையின் திரளான ஜனம் என்றும் ஜாதிகளின் பலத்த சேனை என்றும். இந்த ஜனத்தை கர்த்தர் நியமித்து எதற்காக வைத்திருக்கிறார் தெரியுமா? தேவஜனங்களாக என்னிடத்திலும் உங்களிடத்திலும் வரும்படியாக. இதை நாம் தியானிக்கும் பொழுது தேவஜனங்களாகி நமக்குள்ள எழும்புகிற ஒரு கேள்விதான், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு நன்மை செய்யும் என்று நான் உண்மை நோக்கி பார்க்கிற அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறேன். நானே மற்றவர்களிடத்தில் உதவி எதிர்பார்த்து இருக்கிற நிலையில் இருக்கும் பொழுது கடற்கரையின் திரளான கூட்டமும் ஜாதிகளின் பலத்த சேனையும் என்னிடத்தில் வரும்படியால் நீர் எதற்காக நியமித்திருக்கிறீர்? ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில நீர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறீர் அப்படிங்கிற கேள்வி இதை தியானிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலும் அது வரும். இதற்கான பதில் தான் தேவஜனங்களாக என்னையும் உங்களையும் வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 பிரகாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினால் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் தெரிந்து கொண்டார். கர்த்தர் நமக்கு ஆளுகையை மட்டுமல்ல ஆசாரியத்துவத்தையும் தந்திருக்கிறார். அப்போ கர்த்தர் ஒரு கூட்ட ஜனத்தை எதற்காக நமக்கென நியமித்து வைத்திருக்கிறார் தெரியுமா? நாம் அவர்களை கர்த்தரிடமாய் திருப்பும்படியாகும். நம்மிலிருந்து வெளிப்படுகிற கிறிஸ்துவை கண்டு அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஜாதிகளின் பலத்த சேனை கர்த்தருடைய ஜனமாகவும் கடற்கரையின் திரளான கூட்டம் கர்த்தருடைய ஜனமாகவும் அறியப்பட வேண்டும் என்றுதான் கர்த்தர் வாஞ்சிக்கிறார். அதனால மட்டும்தான் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாக அவர் தெரிந்து கொண்டு அவர் வழிநடத்துகிறார். ரட்சிக்கப்பட்ட எல்லார் மேலேயுமே ஒரு ஊழிய அழைப்பு இருக்கு. அந்த ஊழிய அழைப்பு என்னவென்று நாம் தான் கர்த்தரிடத்தில் கேட்டு அதை செய்ய வேண்டும். எல்லார் மேலேயுமே ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். என்னென்ன ஊழியம் நாம் செய்ய வேண்டும் என்று நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் நம்மை குறித்து அவர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். இப்ப தேவஜனங்களாகிய நாம் தான் கர்த்தரிடத்துல அதை ஜெபித்து அதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொண்டோமே ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த காரியத்தை நம்மால் செய்து முடிக்க முடியும். அதுதான் நமக்கென தேவன் நியமித்த அந்த ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தரிடமாய் திருப்புகிற அந்த வேலையை, அந்த ஊழியத்தை நாம் சரியாய் செய்து முடிக்க வேண்டும். அதனால்தான் பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்தை அறிவிப்பது பிரசங்கிப்பது என் மேல் விழுந்த கடமை என்று. நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதுகிறார். தேவஜனங்களாகிய நானும் நீங்களும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கென நியமிக்கப்பட்ட அந்த ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தரிடமாய் திருப்பும்படியால் நாம் செயல்பட வேண்டும். ஆனா இன்று நம்மில் அநேகர் இதை அறியாமல் உணராமல் இன்னும் நம்முடைய சுய காரியங்களையும் உலக காரியங்களையும் வீணான காரியங்களையும் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்யும்படியாக நாம் நம்முடைய நேரத்தை வீணாக்குகிறோம். இதை கர்த்தர் நமக்கு வேதனையோடு எச்சரித்து உணர்த்துகிறான். இன்னும் நம்முடைய சொந்த காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருப்போமே ஆனால் நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை, நமக்கென தேவன் நியமித்த அந்த ஜனங்களை எப்படி நாம் கர்த்தரிடமாய் திருப்ப முடியும்? தேவஜனங்களாக நாம் இதை உணர்ந்தவர்களால் கர்த்தர் நமக்கு நியமித்த இந்த ஊழியத்தை நாம் செய்து முடிக்க வேண்டும். நம்மை கொண்டு யாரையெல்லாம் கர்த்தர் தம்மிடமாய் திருப்ப சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில சரியாய் செய்திருக்க வேண்டும். அப்படி தேவஜனங்களாகிய நாம் கர்த்தர் நமக்கென நியமித்த அந்த ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தரிடமாய் திருப்ப வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அதை இந்த அதிகாரத்தின் 3வது வசனத்தில் ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இந்த வசனம் ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற வெளிச்சம் நம்மிலிருந்து பிரகாசிக்க வேண்டும். அப்படி நம்மிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுதுதான் நமக்கென தேவன் நியமித்த அந்த ஒரு கூட்ட ஜனத்தை நாம் ஆண்டவரிடமாய் நாம் திருப்ப முடியும், ஆண்டவரிடமாய் வழி நடத்த முடியும். நம்மிலிருந்து கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் உடையதால் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக சாட்சியுள்ளதா இருக்கும் பொழுது
அது அவர்களுக்குள்ளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உணர்வை அது ஏற்படுத்தும். ஒரு ரட்சிப்பின் அனுபவம் அவர்களுக்குள்ளே வர அது ஏதுவாயிருக்கும். அதனால்தான் வேதம் என்னை குறித்தும் உங்களை குறித்தும் இப்படி சொல்கிறது, நானும் நீங்களும் கர்த்தருடைய நிருபங்களாய் இருக்கிறோம் என்று. நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும். அந்தியோகியா பட்டணத்துல சீஷர்களை கண்டு அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை வைத்தார்கள். முதல்ல அங்கதான் என்ன பண்றாங்க, கிறிஸ்தவர்கள் என்று சீஷர்களை அழைக்கிறார்கள். ஏன்னா சீஷர்கள் இடத்திலிருந்து கிறிஸ்து வெளிப்பட்டார். இதே போல தேசங்களாகி நம்மிடத்திலிருந்து கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நம்மை காண்கிறவர்கள், நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கையை காண்கிறவர்கள், நம்மை கிறிஸ்துவின் நிருபமாய் அவர்கள் வாசித்து நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற வெளிச்சமாகிய கிறிஸ்துவின் இடத்தில் சேரும்படியார் அவர்கள் நம்மிடத்தில் வருவார்கள். நாம் நமக்கென கர்த்தர் நியமித்த அந்த ஊழியத்தை, அந்த வேலையை சரியாய் செய்யும்படியார் அவர்களை கர்த்தரிடமாய் திருப்ப வேண்டும். அதுதான் நம்மை குறித்த தேவ திட்டம். யோவானிடத்தில் வந்தவர்கள், யோவானுடைய சீஷர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் யோவானால் வழிநடத்தப்பட்டார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடந்து போகும்போது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் தன்னோடு கூட இருந்த 2 சீஷர்களுக்கு அறிமுகப்படுத்துறார்கள். அது நிமித்தம் அந்த 2 சீஷர்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாங்க. அதில் ஒருவன் தான் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா. தேவஜனங்களாகி நம்மிடத்திலும் கர்த்தர் இதைதான் எதிர்பார்க்கிறார். நமக்கென அவர் ஒரு கூட்ட ஜனத்தை நியமித்து வைத்திருக்கிறார். நம்மை கொண்டு அவர்களை ரட்சிப்பின் பாதையிலே வழிநடத்தும்படியாக. இது தேவனுடைய திட்டம், தேவனுடைய விருப்பம். இதை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஒரு மகிமையான காரியத்தை செய்யும்படியாக அற்பமும் குப்பையுமான என்னை தெரிந்து கொண்டீரே என்று சொல்லி தேவஜனங்களாகி நம்முடைய இருதயம் கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பையும் அழைப்பையும் அபிஷேகத்தையும் உணர்ந்து நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். தேவஜனங்களாகி நாம் நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை மறுக்காமல் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும்படியாக நாம் செய்து முடிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் தாம் சொன்னபடியே தேவஜனங்களாகி என்னையும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி நம்மிலே அவர் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாக இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்தம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார், ஆயத்தமாம் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறையவில்லை.